பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 5 மற்றும் 6ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிளை நல்லா கவனிச்சு பாருங்க. உன் சுயபத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தடங்கள் இல்லாம நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சுயபுத்தியின் மேல் சாயாமல் அவர் மீது நம்பிக்கையை வைத்து, 3வது ஒரு காரியம் நம்முடைய வழியிலெல்லாம் அவரை நினைச்சுக்கணும். அப்பதான் நமக்கு தடங்கள் வராது. நம்முடைய காரியங்கள் தடங்களாய் மாறும் போது தாமதம் ஏற்படுது. தாமதம் ஏற்படும் போது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மளால எதையுமே திருப்பி கொள்ள முடியல. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீயே சுயமா யோசனை பண்ணி சிந்திச்சு நீயே செயல்படாத. 2வது, நம்ம ஒரு காரியத்தை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தது போயிட்டே இருப்போம். அந்த காரியத்துல இடையில யாராவது ஒருத்தர் வந்து யோசனை சொல்லுமோ அந்த யோசனை நம்ம எடுத்துக்கிறது. அவங்க யோசனை எடுத்து நம்ம செய்யும் போது கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த காரியமே கெட்டு போயிடும். எடுத்து வைக்கிற காரியமெல்லாம் தாமதம் ஆயிடும். எனக்கு எதுவுமே வேணாண்டா அப்படின்னு தூக்கி போட்டு நம்ம போயிடுறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன் சுயபுத்தியின் மேல் சாயாத. 2வது, உன் வழியிலெல்லாம் வந்து இதோ என்ன நினைச்சுக்கொள், என் மேல நம்பிக்கையாயிரு. அப்பதான் மகனே, மகளே, உனக்கு பாத செவ்வையாய் மாறும். தடங்கள் இல்லாம இருக்கும், தடை இல்லாம இருக்கும். என்னைக்குமே தடையும் தாமதமும் ஏற்படும் போது நீ உபவாசம் பண்ணி தேவசமத்துல சரியா ஜெபிக்கணும். தாவீது பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல எல்லாவற்றையும் இழந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படி சொந்த ஜனங்களை இழந்தாரு, நெருக்கப்பட்டாரு, அழுதாரு. கூட இருந்தவங்களே அவங்க மன கிளேசத்தினால தாவீது மேல கல்லெறியும்படி ஏவப்பட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும் போதும் கூட தாவீது கர்த்தருக்குள்ளாக திடமாய் மாறி ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, அந்த தண்டை பின்தொடரட்டுமா, அதை பிடிப்பேனா? அப்ப ஆண்டவர் வாருங்க உடனே பதில் கொடுத்து நீ சகலத்தை திருப்பி கொள்ளுவாயின்னு சொல்றாரு. அப்ப என்னைக்குமே நாம் கர்த்தருக்குள்ளாக கேள்வி கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? அவர் சொல்ற முடிவுல தான் நம்ம ஆசீர்வாதமாய் மாறுவோம், சகலத்தை திருப்பி கொள்ள முடியும். ஃபுல் வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு பேசுவாராக. God bless you.